நீங்க இது நாள் வரைக்கும் இவிஎம் தான் ஹேக் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் பழைய ஃபேஷன்பா. எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவே நாங்க ஹேக் பண்ணி எங்க கையில எடுத்துட்டோம். எங்களுக்கான தலையாட்டி பொம்மையா எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா செயல்படுது அப்படிங்கறத இன்னைக்கு ஆதாரங்களோட வெட்ட வெளிச்சத்துல நிரூபிச்சிருக்கிறார். அவர் சொன்ன பல குற்றச்சாட்டுகள் உண்மைன்னு இன்னைக்கு இந்தியா டுடேல ஆரம்பிச்சு ஆல்ட் நியூஸ் வரைக்கும் எல்லாரும் ஃபேக்ட் செக் பண்ணி பொதுவெளியில இன்னைக்கு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு ஒரு பொறுப்பான பதில் எலக்ஷன் கமிஷன் இருந்து வரணுமா இல்லையா? நீங்க உண்மையிலேயே சத்திய கீர்த்திகள், நியாயஸ்தர்கள் அப்படின்னா எலக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிருக்கணும்? அப்படியா? இந்த குற்றச்சாட்டுகளை எங்களுக்கு எழுத்து வடிவமா கொடுங்க. நாங்க இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி இதுல தவறு இருந்தா நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? மாறாக என்ன சொல்லுது? ஸ்வோன் அஃபிடவிட் கொடுங்க, ஓத் எடுங்க அப்படின்னு பேசுது எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. சரி, தென்னை மரத்துல தேள் கொட்டினா பனை மரத்துல ஏன்டா நெறி கட்டுது அப்படிங்கிற கதையா? எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை கேள்வி கேட்டா பாஜக ஏன் பதட்டம் அடையுது? உடனே ஏன் ராகுல் மேல விழுந்து பிராண்டுறீங்க? இன்னைக்கு ராகுல் எழுப்பிய பல குற்றச்சாட்டுகள் உண்மை அப்படின்னு நிரூபணம் ஆயிருக்கு. பீகார்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற பேர்ல கிட்டத்தட்ட 65 லட்சம் பேர் வாக்காளர்களை இன்னைக்கு பட்டியலை விட்டு தூக்கிருக்கீங்க. அத பத்தின விவரங்கள் கொடுங்கடா, பேர்களை கொடுங்கடா அப்படின்னு கேட்டா எலக்ஷன் கமிஷன் கொடுக்க மறுக்குது. மகாராஷ்டிரால தேர்தல்ல முறைகேடு நடந்திருக்கு. கடைசி 1 மணி நேரத்துல எப்படி இத்தனை பேர் வந்து வாக்குகள் போட்டாங்க? சிசிடிவி ஃபுட்டேஜ கொடுங்க, மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்ல ஓட்டர் லிஸ்ட கொடுங்க அப்படின்னு கேட்டா எலக்ஷன் கமிஷனுக்கு என்ன தயக்கம்? உங்க மடியில கனம் இல்லைன்னா அந்த எவிடன்ஸ கொடுத்துட்டு போக வேண்டியது தானே? ஏன் அவசர அவசரமா சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அழிக்க துடிக்கிறீங்க? இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டா ராகுல் பொய் சொல்றாரு, ராகுல் ஒரு கோமாளி, ராகுல் ஒரு பப்பு, அவர் போட்ட திட்டங்கள் எல்லாம் தவிடுபொடி ஆக்கிட்டாரு மோடி. யாரை ஏமாத்த முயற்சி பண்ண? இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக மக்களுடைய குரலாக இன்னைக்கு ராகுல் பிரதிபலிச்சுட்டு இருக்காரு. எந்த சமரசமும் இல்லாம, எந்த சுயநலமும் இல்லாம இன்னைக்கு மக்களுக்காக மக்களுடைய பிரச்சனைகளை தொடர்ந்து அவர் பேசிட்டு இருக்காரு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இழிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இப்படி ஒரு ஆர்டிகிளை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஏன்? பயம். ஏன்னா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இவங்க கிட்ட பதில் இல்ல. பதில் இல்லைன்னா பாஜக என்ன பண்ணும்? கேள்வி கேட்கக்கூடிய நபரை தாக்கும். இதுதான் இவங்களோட ஸ்டாண்டர்ட் மாடஸ் ஆபரேண்டி.